அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, நான் சங்கை அப்துல் அஜீஸ், அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது நன்மையை ஏவி தீமையை தடுப்போம் என்ற தொடர் காணொலியில் 18வது பாகம் தீமையை தடுக்கும் வழிமுறைகள் பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நிறைய பேர் நன்மையை ஏவுறோங்கிற பேரில் இஸ்லாத்துக்கு மாற்றமான காரியங்களை பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். எது நன்மை என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் எதை நமக்கு நன்மை என்று போதிக்கிறதோ அந்த நன்மைகளை பொதுவாக இஸ்லாமியர்கள் அறிந்து கொள்ளாமல் அந்த பேரில் நன்மையை ஏவுறோங்கிற பேரில் பலவிதமான தீமைகளை தான் அவர்கள் செய்கிறார்கள். சரியா? இது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் சேர்த்து தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகிறது. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில இயக்கங்கள், குறிப்பாக தப்லீக் ஜமாத், அவர்கள் தீமையை பற்றி வாயை துறக்கவே மாட்டார்கள். என்ன அவ்வளவு பயம். ஓகே, நன்மையை ஏவுறோங்கிற பேரில் ஒரு சில காரியங்களை செய்வார்கள். ஆனால் அதுவும் அடிப்படை மார்க்கத்துக்கு முரணான காரியங்களாக அது இருக்கும். ஒவ்வொன்றையும் மார்க்க அடிப்படையை நீங்கள் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்ல செய்திகளின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தா அது ஏகப்பட்ட முரண்பாடுகள் உள்ளதாக இருக்கும். ரெண்டாவது, அவர்கள் ஏவக்கூடிய நன்மைகளில் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் ஆதாரமாக வைத்து பேச மாட்டார்கள், ஏவ மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை வைத்து ஏவ மாட்டார்கள். அப்போ நன்மை எது தீமை எது என்பதை நம்மளை படைத்த இறைவன் தான் நமக்கு சொல்லித்தர வேண்டும். மேலதிகமாக தன்னுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அதை விலைக்கு கூறும்படி அவர்களுக்கு மேலதிக விளக்கத்தை தந்திருக்கிறான். அப்போ இது ரெண்டும் அல்லாமல் அந்த பெரியார் சொன்னார், இந்த நல்லடியார் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், அது நல்லது இது நல்லது என்று மார்க்கம் சம்பந்தமான எந்த ஒரு வழிகாட்டுதலும் தீர்க்கமான ஒரு அறிவும் இல்லாமல் மனம் போன போக்கில் சிலர் இந்த தப்லீக் ஜமாத் குரூப்பு பெருவாரியான மக்களை வழிகெடுக்கிறாங்க. இதில் நன்மை என்ற பெயரில் இப்படி நன்மை எது தீமை எது என்று மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதின் அடிப்படையில் அறிந்து கொள்ளாமல் அவர்கள் இஷ்டப்படி அவர்கள் விரும்பியவர்கள் சொன்னதை கேட்டு நடக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக பாரதூரமான ஒரு துன்பத்துக்கு மறுமையில் ஆளாகுவார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். அதற்காக தான் இந்த காணொளி. இதில் இந்த காணொளியில் தீமையை தடுக்கும் வழிமுறைகளை மட்டும்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் உங்களில் ஒருவர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள், உங்களில் ஒருவர் ஒரு தீமையை, மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயலை அவர் தனது கண்ணால் கண்டால் அவர் அதை தமது கரத்தால் தடுக்கட்டும், கையால் தடுத்து நிறுத்த வேண்டும். மார்க்கம் என்று தெள்ள தெளிவாக அல்லாஹ்வும் ரசூலும் எதை மார்க்கம் என்று சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த காரியத்தில் அவர்கள் மாற்றமாக செயல்படும்போது, அதற்கு மாற்றமாக செயல்படும்போது நமது கையால் தடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கும் முறையை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒன்று, அது அவருக்கு முடியாவிட்டால், கையாலெல்லாம் தடுக்க இயலாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டால் தமது நாவால் அது தவறு என்பதை மார்க்கத்தின் ஆதாரத்தை அழகான முறையில் அவர்களுக்கு எடுத்து சொல்லி அதன் அடிப்படையில் தடுக்கட்டும்.
அதுக்கும் வழி இல்லை, சொல்கிறதையே கேட்க மாட்டுறாங்க, வாயை திறக்க விட மாட்டேங்கிறாங்க, போடா வெளியில்னு தள்ளுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அதுவும் முடியாவிட்டால் தமது உள்ளத்தால் மனதால் வெறுத்து அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு நாம் இடத்த காலி செய்து விட வேண்டும். இந்த நிலையானது இது அந்த 3 அடிப்படைகளில் இறுதியாக நம்ம எடுக்க வேண்டிய முடிவு. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு அதன் அடிப்படையில் நம்ம வெளியாகிறோம்னு சொன்னால் அந்த நிலை என்ன, இறை நம்பிக்கையின் நமக்கு உள்ள அந்த இறை நம்பிக்கை இருக்க அது பலகீனமான நிலையாகும். நீ பலமான உறுதியான இறை நம்பிக்கை கொண்டவனாக இருந்தால் கையால் தடுக்கணும், அது கேளவில்லை என்றால் வாயால் பேசியாவது தடுக்கணும். அதுக்கு முடியலங்கிற ஒரு நிலை வந்து நம்ம பின்வாங்கி விட்டோமே ஆனால் அனுமதி இருக்குது, ஆனால் அது பலகீனமான நிலை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். இதை தெளிவாக நம்ம விளங்கி கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும். அப்போ இந்த 2 முறை இருக்குல்ல, தீமையை தடுக்க வேண்டிய வழிமுறைகளில் இந்த 2 வழிமுறை கையால் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கை சம்பந்தமான விஷயங்களில் 2 நிலை வரும். ஒன்று வந்து என்ன, நம்ம பேசும் பொழுது அவர்கள் நம்மளை அடிப்பாங்க, ஏதாவது பேசினோம்னா அவங்க கூட்டமாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தோம்னு சொன்னால் நமது கையால் அதை தடுத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை, தைரியமும் அதுக்குரிய தெம்பு எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அடிப்படையில் அதை செய்யலாம். அதை தடுக்க தான் வேணும். முடியாது, நம்ம ஒண்டியாக இருக்கிறோம், யாரும் நமக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை, நமக்கு முடியாது அப்படின்னு நம்ம நினச்சா ஏன்னா வாயால் என்ன பண்ணலாம், பேசலாம்ல. பேசுறதுக்கு நம்ம நாட்டில் என்ன அனுமதி இருக்குது. அந்த பேச்சை நளினமாக ஆதாரத்தின் அடிப்படையில், அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன ஆதாரத்தின் அடிப்படையில் அழகிய முறையில் நளினமாக என்ன, அங்கே நடக்க போது ஒரு தீமைன்னு எந்த தீமையோ நான் குறிப்பிட்டு சொல்லலை, எந்த தீமையாக இருந்தாலும் சரி, ஒரு தீமை நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்ச பிறகு என்ன, அதுக்கு ஏற்றவாறு நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்தி அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஒரு பாதி அளவு அது ஒர்க் அவுட் ஆகும். என்ன, நம்ம வந்து அதை நம்ம அதை செய்கிறது இல்லைல்ல, சரியா செஞ்சால் ஒரே இதாக நிற்கிறது, இல்லைன்னா பலகீனமயமானு ஒதுங்கிறது. முடிந்த அளவுக்கு இயன்ற அளவுக்கு நம்ம முயற்சி செய்து பார்க்கணும். அதில் நமக்கு ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள், துன்பங்கள், கஷ்டங்களுக்கு நமக்கு கூலி இருக்கு இல்லையா. இந்த வேலையை எதுக்கு செய்கிறோம், நம்ம இந்த உலகத்தில் நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். நபிமார்கள் இனி வரமாட்டாங்க, நபிமார்களுடைய வருகை முற்று பெற்று முடிவாகிடுச்சு. இனி கியாம நாள் வரலையும் நபிமார்கள் வந்து தீமையை தடுக்க மாட்டாங்க. என்ன, நம்மளில் யார் மார்க்க அறிஞ்சவங்க இருக்கிறோமோ நாம் தான் தடுக்கணும். அப்போ இதை தடுக்காமல் விட்டோம்னு சொன்னால் இல்லையா, ஏதாவது ஒரு காரணத்தை காட்டிக்கிட்டு நமக்கு எதுக்கு வீண் வேலை அப்படின்னு நம்ம ஒதுங்கி வந்துட்டோம்னு சொன்னால் பின்னால் ஏற்படும் விளைவுகளை கொஞ்சம் சிந்தித்து நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம தெருவில் ஒரு சாராய கடை, ஒரு கல் கடை திறக்கிறான்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கு அந்த தெருவே எல்லாம் ஒன்று கூடி அதை வரவேற்கிறாங்க. அப்போ நம்ம மட்டும்தான் அதுக்கு எதிராக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில், எல்லாரும் ஆதரிக்கக்கூடிய நிலையில் நம்ம ஒருத்தர் மட்டும் தடுத்தா சரி வருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் பாட்டுக்கு ஒதுங்கிட்டோம்னு சொன்னால் என்ன, அல்லாவுடைய இன்ஷா அல்லாவுடைய நாட்டத்தால் நாம் நம்மளோட ஈமானை பாதுகாத்துட்டு அந்த தீமையிலேருந்து தடுத்து இருப்போம்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் நம்ம பிள்ளைகள், அடுத்து வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அந்த தீமைக்கு ஆளாகக்கூடிய நிலை ஏற்பட்டுரும் இல்லையா. அதை கவனத்தில் கொள்ளணுமா இல்லையா. தீமையை இப்போ நம்ம தடுக்கிறது என்ன காரணம், முக்கிய காரணம், ஒரு தீமையை நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா அது அப்படியே படிப்படியாக வளர்ந்து மிகப்பெரிய ஒரு சதியாக வந்து நிற்கும். அதுக்கப்புறம் முறியடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அடிப்படையில் தான் அதை வளரும் போதே, ஆரம்பிக்கும் போதே அதை தடுத்துடணும் அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் அதனால் ஏற்படும் விளைவுகள், இது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் சொல்லியிருக்கேன். இப்படி பல விஷயங்கள் இருக்குது, அவைகளை நீங்கள் சிந்திச்சு பார்த்து என்ன அதுக்குரிய சக்தியை நம்ம பிரயோகித்து அது இயலாமல் நாம் தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அதுக்கும் நன்மை இருக்குது என்ற அடிப்படையில் நம்ம பின்வாங்கி விடாமல்
இயன்ற அளவு அந்த தீமையை தடுப்பதற்கு முழு முயற்சியில் இறங்கி அது முடியாதுங்கிறது 99% முடியாதுங்கிற ஒரு நிலை வந்துவிட்டால் மாத்திரம்தான் நம்ம ஈமானில் பலகீனமான நிலையை நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அதை விட்டு ஒதுங்கி வந்துடணுங்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. இது அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி. முஸ்லீமில் 78வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. தடுக்கப்பட்ட காரியங்களை செய்யாமல் இருப்பதை போல அவை அந்த தடுக்கப்பட்ட காரியங்கள் நடைபெறும் இடங்களுக்கு முழுக்க முழுக்க நாம் போகாமல் இருக்கும்போது தான் நம்முடைய இறை நம்பிக்கையை முழுமையாக நாம் காப்பாற்றி கொள்ள முடியும். அதிலேயே நம்ம கொஞ்சம் கவனத்தில் செலுத்தணும். என்ன சும்மா வெறும் தலையை காட்டிட்டு வந்துடுறேன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையை நம்ம எடுத்தோம்னு சொன்னால் சும்மா எதுக்கு வீண் பிரச்சனை, 4 பேரோட நான் 5வது ஒரு நபராக நானும் போய் தலையை காட்டிட்டு வந்துடுறேங்கிற முன்னாடியே எடுக்கக்கூடாது. அது நல்ல காரியம் இல்லை. அதை செய்யக்கூடியவர்கள் தான் நம்மளுடைய சமுதாய மக்களில் அதிகமான மக்களாக இந்த நிலையை தான் தேர்வு செய்கிறார்கள். நமக்கு எதுக்கு வேணும் வம்பு, 10ல் 11 போயிட்டு வந்துடுவோம், தலையை காட்டிட்டு வந்துடுவோம், மனசார இல்லை சும்மா அப்படி தலை காட்டிட்டு வந்துடுறாங்கன்னா இது ரெட்டை வேடம் இல்லையா? உங்கள் மனசில் இருக்கிறது ஒன்று, அதுக்கு எடுக்கிற நீங்கள் முடிவு இன்னும் ஒன்றா இருக்குது. அதுக்கு பேர் தான் நம்ம முனாஃபிக்குத்தானா? எந்த ஒரு காரியத்தை நம்ம எடுத்தாலும் அதில் உறுதியாக இருக்கணும்ல. அதையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், விட்டுடுறோம். அவை நடைபெறும் காரியங்களுக்கு முழுக்க அது யாருடைய காரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வேண்டப்பட்டவர்களாக நெருக்கமானவர்களாக காரியமாக இருந்தாலும் சரி, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா, என்ன ஆளை விட்டுருங்க அப்படின்ட்டு அந்த மாதிரியான இடங்கள்லேருந்து நம்ம தூரமாக இருந்து விட வேணும். என்ன குறிப்பாக வரதட்சணை, பெண் வீட்டு விருந்து போன்ற காரியங்கள் நடைபெறுகின்ற திருமணங்களில் பங்கெடுப்பவர்கள் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேணும். ஏனென்றால் எவரேனும் நற்செயல் புரிவதற்கு நம்மால் முடிந்த வகையில் உதவினால் அந்த செயல் மூலம் அல்லாஹ்விடம் அவருக்கு கிடைப்பது போலவே அதுக்கு உதவுன நமக்கும் கிடைச்சிடும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல தான் தீமை செய்வதற்கு உதவினால் தீமை செய்பவருக்கு என்ன கிடைக்க போகுதோ அந்த தண்டனை அதில் ஒரு பகுதி அதுக்கு உதவியவராக இருந்த நமக்கும் கிடைத்துவிடும். இதை பற்றி அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லக்கூடிய ஆதாரங்களை நம்ம முதல்ல பார்த்து புரிந்து கொள்வோம். நல்லவருடன் இருப்பதற்கும் தீயவருடன் இருப்பதற்கும் உதாரணம் கஸ்தூரி வைத்திருப்பவரும் கொல்லனின் உலையும் ஆகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை நமக்கு சொல்கிறார்கள். கஸ்தூரி வைத்திருப்பவரிடமிருந்து உமக்கு ஏதும் கிடைக்காமல் போகாது. இந்த கஸ்தூரிங்கிறது அந்த பர்ஃப்யூம், அந்த மனம் வீசக்கூடிய பொருள்கள்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் உள்ளது கஸ்தூரிங்கிறது. அப்போ அந்த மாதிரி உள்ள பழக்கம் இருந்தால் அந்த கஸ்தூரிங்கிற பொருள் கிடைக்காவிட்டாலும் அங்கிருந்து ஏதாவது உனக்கு கிடைக்காமல் இருக்காது. நீ அதை விலைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்கினா அந்த பொருள் உனக்கு கிடைச்சிடும், அல்லது அதன் நறுமணத்தையாவது பெற்றுக்கொள்ளலாம். காசு இல்லை, வாங்கலை, விலைக்கு வாங்காமல் நம்ம திரும்பி வரோம்னு சொன்னால் அந்த மனம் நம் மீது வீசிக்கொண்டிருக்கோம் இல்லையா? இது அதனுடைய பலன். கொல்லனின் உலை உமது வீட்டையோ உமது ஆடையையோ எரித்துவிடும். அந்த கொல்ல பற்ற வச்சிருக்கக்கூடியவருடைய அந்த நெருப்பு தீ, அந்த உலைங்கிறது என்ன பண்ணும், எரிச்சிடும். அதில் அப்படி எரிக்கல, அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிட்டோம்னு சொன்னாலும் சரி, அவனிடமிருந்து கெட்ட வாடை, அந்த நெருப்பு கருகக்கூடிய அந்த கருகிற வாசம் இருக்கு இல்லையா, அது நம்ம மேலே ஆடையில் நம்ம உடல்லெல்லாம் பரவி இருக்கும். அதையாவது நீ பெற்றுக்கொள்வீர். ரெண்டுக்கும் உள்ள உதாரணத்தை சொல்கிறாங்க. அப்போ யார் கூட பழகணும், எங்கே நம்ம இருக்கணும், எங்கே இருக்கக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறது சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான அல்லாஹ்வின் தூதருடைய உதாரணம் இது. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 2101வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு.
உலகில் வாழும்போது நம்மை சுற்றி இருப்பவர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும், எதற்காகவும் பகைத்து கொள்ளவே கூடாது என்று அவர்கள் செய்யும் பாவமான அனைத்து காரியங்களுக்கும் நாம் ஒத்தாசையாக இருந்துவிடக்கூடாது. அப்படி நாம் செய்தால் மறுமையில் அவர்களோடு சேர்ந்து நாமும் குற்றவாளிகளாக தண்டனை அனுபவிக்கும் நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை தெள்ள தெளிவாக நாம் புரிந்து கொள்ளணும். அதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 37வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அநீதி இழைத்தோரையும் அவர்களுக்கு துணை நின்றவர்களையும் அல்லாஹுவை அன்றி அவர்கள் வணங்கி வந்ததையும் ஒன்று திரட்டுங்கள், அவர்களுக்கு நரகத்தின் பாதையை காட்டுங்கள் என்று கூறப்படும். அது மலக்குகளுக்கு உத்தரவிடப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 37:23 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் இஸ்லாத்தில் ஒரு அழகிய நடைமுறையை உருவாக்குகிறாரோ அவருக்கு அதற்குரிய நன்மையும் அவருக்கு பின் அதன்படி செயல்படுபவர்களின் நன்மையும் உண்டு, அதற்காக அவர்களது நன்மையில் எதுவும் குறைந்து விடாது. ஒரு நல்ல காரியத்தை நம்ம காட்டி கொடுத்துருக்குறோம், அதுக்குரிய நன்மை எனக்கு கிடைச்சிருச்சு, என் மூலமாக அந்த நன்மையை ஒருவர் பெற்றுக்கொண்டு பிறரும் அதை செஞ்சாங்கன்னு சொன்னால் அதற்காக நான் அதுக்கு முதல் முன்மாதிரியாக இருந்தேன் இல்லையா, அதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் அதிலிருந்து நன்மையை தர்றான். ஆனால் அந்த நன்மை அவர்களுடைய நன்மையிலிருந்து எடுத்து கொடுக்க மாட்டான், அது அவங்களுக்கு குறையாது. இது எக்ஸ்ட்ரா அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய இது ஒரு நன்மையை முதலாக நம்ம அறிமுகப்படுத்தினதுக்காக அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் அதில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த நன்மைகளில் ஒரு பங்கு நமக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே போலவே யார் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு தீய நடைமுறையை உருவாக்குகிறாரோ அவருக்கு அதன் பாவமும் அவருக்கு பின் அதன்படி செயல்படுபவர்களின் பாவமும் அதன்படி செயல்பட்டவர்களின் பாவத்திலிருந்து எதுவும் குறையாமல் உண்டு என்றும் கூறினார்கள். இப்போ யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்களுக்கு அதுக்குரிய பாவம் இருக்குது, அதுக்கு முன்னல்ல முதல் காரணமாக இருந்தார்ல அவருக்கும் அதே போலவே ஒரு பாவம் வரும். இதில் இவர்கள்ட்டேருந்து எடுத்து கொடுக்க மாட்டான்ல, இவர்களுக்கு கொடுத்தது தான் அதில் குறையாது, அதே சமயம் அவருக்கும் அதே போலவே இருக்குது. ஏன் முதல்ல ஆரம்பித்து வச்சார் இல்லையா, அதுக்காக என்று ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 1848வது ஹதீஸாக இது இடம்பெற்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீமையை தடுப்பதற்கு அழகான வழிமுறைகளை இஸ்லாம் நம் முன்னால் வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த செயலுக்கு மிக சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நன்மைகளை வாரி வழங்குகிறான். எனவே நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ் நம் மீது சுமத்தின கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது சுமத்தின கடமை. எப்படி சொன்னாங்க, என் புறத்திலிருந்து ஒரே ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டாலும் சரி அதை மக்களுக்கு எடுத்து சொல்லிடணும் அப்படிங்கிற பொறுப்பை நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பெரிய கட்டுற மாமேதையா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டக்கூடாது, தெரிஞ்சதை சொல்லணும். என்ன தெரிந்தபடி சொல்லணும். சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்குரிய சரியான வழிமுறை என்னன்னு நம்ம தேட ஆரம்பிச்சிடுவோம். அல்லாஹ் அற்புதமான வழியை நமக்கு காட்டி விடுவான். என்ன ரொம்ப சிறந்த ஒரு அழைப்பாளருங்கிற அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்மை தேர்வு செய்வான். நீங்கள் மனம் கோணாமல் அதை பெரிய ஒரு வேலைன்னு நினைக்காம எளிதாக நினைத்து ஒரு சின்ன காரியத்தை சின்ன செய்தியை சொல்ல ஆரம்பிங்க. பிறகு அது படிப்படியாக நம்ம சொல்வதற்கு அதை பற்றிய செய்திகளை தேடி தேடி எடுத்து மனப்பாடம் பண்ணி சரியாக நாங்கள் புரிந்து கொண்டு பிறகு நம்ம அறிவிக்கப்படும் பொழுது அது மிகப்பெரிய நன்மையை தரும், தீமையை தடுக்கலாம், நம்மளுடைய நன்மைகளை அதிகரித்து கொண்டே போகலாம் என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த அழைப்பு பணியை, அதாவது நன்மையை ஏவி தீமை தடுக்கக்கூடிய இந்த அற்புதமான பணியை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சியை செய்யுங்க. அல்லாஹ் நமக்கு அதுக்கு உதவி புரிவான். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நீங்கள் சார்ந்திருக்கிற அனைத்து குடும்பத்துக்கும் கொண்டு சேருங்க. நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.